ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீடியோ ஸ்பான்சர் பண்ணுறது நம்ம பைமோட் அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷனை உங்கள் மொபைல் ஃபோனில் டவுன்லோட் பண்ணி உங்கள் வீட்டுக்கு தேவையான கிராசரி ஜாமான்களை வாங்கி பயன்பெறுங்க. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோவோட டாபிக் என்னென்னா சர்தார் வல்லபாய் பட்டேலின் அவர்களின் வரலாறு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சர்தார் வல்லபாய் பட்டேல் இந்திய விடுதலை போராட்ட வீரர் ஆவார். குஜராத் மாநிலத்தில் வளர்ந்த பட்டேல் குஜராத் மாநிலத்தில் வழக்கறிஞராக இருந்து ஆங்கிலேயர்களுக்கு எதிராக அறவழி போராட்டங்களை நடத்தினார். இந்திய தேசிய காங்கிரஸில் ஒரு தலைவராக இருந்து வெள்ளையனே வெளியேறு இயக்க போராட்டத்தில் முக்கியமானவராக இருந்தார். இவர் இந்தியாவின் இரும்பு மனிதர் என்று அழைக்கப்படுகின்றார். வாழ்க்கை வரலாறு. பட்டேல் சர்தார் வல்லபாய் பட்டேல் லேவா படேல் சமூகத்திலிருந்து ஒரு குஜராத்தி குடும்பத்தில் பிறந்தார். சர்தார் வல்லபாய் பட்டேலின் சொந்த ஊர் கரம்சாத் ஆகும். அவருக்கு சோமாபாய், நர்சிபாய் மற்றும் விதால்பாய் பட்டேல் என்று 3 அண்ணன்களும், காசிபாய் என்ற ஒரு தம்பியும், தைபா என்ற தங்கையும் உடன் பிறந்தவர்களாவர். அவரது தந்தை சுவாமி நாராயணனின் சம்பிரதாயின் ஒரு பக்தராக இருந்தார். இவரை அவரது தந்தை 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சுவாமி நாராயண் கோயிலுக்கு நடந்தே அழைத்துச் செல்வார். அது அவரது உடலை கட்டுக்கோப்பாகவும் வலிமையாகவும் உருவாக்க உதவியது. பட்டேல் தனது 22 வயது தன்னுடைய மெட்ரிகுலேஷன் கல்வியில் தேர்ச்சியடைந்தார். பட்டேல் தனக்குள்ளாகவே வழக்கறிஞராக வேண்டும் என்று தீர்மானித்து இங்கிலாந்து சென்று வழக்கறிஞர் படிப்பை படித்தார். அவர் மற்ற வழக்கறிஞர்களின் புத்தகங்களை வாங்கி படித்து 2 ஆண்டுகளில் தேர்ச்சியடைந்தார். 1909ஆம் ஆண்டு பட்டேலின் மனைவி புற்றுநோய்க்கான முக்கிய அறுவை சிகிச்சை செய்ய பாம்பேயில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக முடிந்ததும் அவரது உடல்நிலை திடீரென மோசமடைந்த மருத்துவமனையில் உயிரிழந்தார். அப்போது பட்டேல் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கில் சாட்சியை குறுக்கு விசாரணை செய்து கொண்டிருந்தார். அவரின் மனைவி இறந்தது குறித்த குறிப்பு கொடுக்கப்பட்டது. அதை படித்துவிட்டு தனது பாக்கெட்டில் வைத்துவிட்டு தனது குறுக்கு விசாரணை தொடர்ந்தார். அந்த வழக்கில் வெற்றியும் பெற்றார். வழக்கு விசாரணை முடிந்த பிறகு தன் மனைவி இறந்த செய்தியை மற்றவர்களுக்கு கூறினார். சாதனைகள். சோம்நாத்புரம் கோயிலை கே.எம். முன்ஷியுடன் இணைந்து மீண்டும் எழுப்ப காரணமாக இருந்தவர். அகமதாபாத்தில் வக்கீல் தொழில் நடத்தியபோது உள்ளூர் மக்களின் பிரச்சனைகளுக்கு உதவி செய்ததன் மூலம் பிரபலமானார். 1917ஆம் ஆண்டு மாநகராட்சி தேர்தலில் வெற்றி பெற்றார். சுதேசி இயக்கம் உச்சத்தில் இருந்தபோது காந்திஜியின் உரையை கேட்டவர். வக்கீல் தொழிலை உதறி சுதேசி இயக்கத்தில் இணைந்தார். குஜராத்தில் கேடா என்ற இடத்தில் பயங்கர பஞ்சம். ஆங்கிலேய அரசிடம் வரி விலக்கு கேட்டு விவசாயிகள் போராடினர். அரசு பணியாததால் காந்தி பட்டேல் தலைமையில் வரிக்கொடாமை போராட்டம் வெடித்தது. அதன் விளைவாக அரசு பணிந்தது. வரி ரத்தானது. பட்டேலின் முதல் வெற்றி இது. வட்டமேஜை மாநாடு தோல்விக்கு பிறகு காந்தி, பட்டேல் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். இருவரையும் யரவாடா மத்திய சிறையில் அடைக்கப்பட்ட போது இருவருக்கும் நெருக்கம் வளர்ந்தது. சுதந்திர போராட்டத்தின் சிப்பாய் என்று அழைக்கப்பட்டார். இந்திய விவசாயிகளின் ஆன்மாவாக கருதப்பட்டார். நவீன இந்தியாவை உருவாக்கியவர்களில் முக்கியமானவர். சுதந்திர இந்தியாவின் முதல் உள்துறை அமைச்சராக, துணை பிரதமராகவும் பணியாற்றினார். நாடு முழுவதும் ஆங்காங்கே துண்டு துண்டாக மன்னராட்சி நடந்து கொண்டிருந்த 565 ராஜ்யங்களை ஒன்றிணைத்ததுதான் உள்துறை அமைச்சராக அவர் ஆற்றிய முதல் பணி. வி.பி. மேனனுடன் இணைந்து அகண்ட பாரதத்தை அமைத்தார். அகண்ட பாரதம் அவ்வளவு எளிதாக அமையவில்லை. அந்த இலக்குக்காக சகல வழிகளையும் பின்பற்றினார். சர்ச்சைகள், எதிர்ப்புகள் எழுந்தாலும் இரும்பு மனிதராக நின்று சமாளித்தார். 75ஆம் வயதில் இறந்தார். 1991இல் பட்டேலுக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது. ஒற்றுமைக்கான சிலை. இவருடைய நினைவாக குஜராத் மாநிலத்தில் ஓடும் நர்மதா மாவட்டத்தில் பாயும் நர்மதா நதிக்கரையில்
சர்தார் வல்லபாய் பட்டேலின் 143வது பிறந்த நாளில் ஒற்றுமைக்கான சிலை இந்திய பிரதமர் மோடி திறந்து வைத்தார். இதுவே உலகின் மிக உயரமான சிலையாகும். 1182 மீட்டர், அதாவது 597 அடி உயரம். இதுவே சர்தார் வல்லபாய் பட்டேலின் வரலாறு ஆகும். நன்றி, வணக்கம்.